வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரிகமபால யோகஸ்ரீ அவங்களோட பாடல்களுக்குன்னே தனி ரசிகர்களே இருந்தாங்கன்னே சொல்லலாம். சரிகமபால இவங்க ரன்னரப்பாக வந்திருந்தாலுமே அதுக்கப்புறம் பல மேடை கச்சேரி வாய்ப்புகளுமே யோகஸ்ரீ அவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் யோகஸ்ரீ அவங்க இப்போது சமீபத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் தன்னோட நீண்ட நாள் ஆசை நிறைவேறின ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. யோகஸ்ரீ அவங்களுக்கு சுசிலா அம்மானா ரொம்பவும் பிடிக்கும். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவங்க பாடல் பாடணும்னே வந்தாங்க. அப்படி இருந்த யோகஸ்ரீ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அவங்க சுசிலா அம்மாவையே அவங்க வீட்டில் போய் சந்திச்சிருக்காங்க. சுசிலா அம்மாவை நேரில் சந்தித்த யோகஸ்ரீ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட பாடல் ஒன்று பாடியிருக்காங்க. அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்ட சுசிலா அம்மா அந்த பாடல்களில் இருக்க சில கரெக்ஷன்லாம் சொல்லி நீ ரொம்ப பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. சுசிலா அம்மா பெரும்பாலும் யாருக்கும் பாடல்கள்லாம் சொல்லி தந்ததில்லை. ஆனால் முதல் முறையாக யோகஸ்ரீ அவங்கள பார்த்து அவங்களுக்கு பாடல்கள் சொல்லி தந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. யோகஸ்ரீ அவங்க இது என் வாழ்க்கையிலே என்னோடய கனவு நிறைவேறின மாதிரி, இந்த மாதிரி ஒரு தருணம் என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோகஸ்ரீ அவங்களோட ஆசை நிறைவேறினதை ரொம்பவும் சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. யோகஸ்ரீ அவங்க படிப்புலேயும் சரி, ப்ளேபேக் சிங்கர் ஆகிறதுலையும் சரி, மென்மேலும் பல வெற்றிகள் பெற தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.